பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் 6. கேள்வி 1. திபேரியா கடலுக்கு மறுபெயர் என்ன? பதில் கலிலேயா கடல். கேள்வி 2. இயேசு யாரை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார்? பதில் பிலிப்புவை நோக்கி. கேள்வி 3. எத்தனை பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று பிலிப்பு சொன்னார்? பதில் 200 பணத்து அப்பங்களும். கேள்வி 4. சீமோன் பேதுருவின் சகோதரன் யார்? பதில் அந்திரேயா. கேள்வி 5. 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் யாரிடத்தில் இருந்தது? பதில் ஒரு பையன். கேள்வி 6. பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய எத்தனை பேர்? பதில் 5000. கேள்வி 7. இயேசு எதை சேர்த்து வையுங்கள் என்றார்? பதில் மீதியான துணிக்கைகளை. கேள்வி 8. மீதியான துணிக்கைகளினாலே எத்தனை கூடைகளை நிரப்பினார்கள்? பதில் 12. கேள்வி 9. தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று யார் அறிந்தது? பதில் இயேசு. கேள்வி 10. பெருங்காற்று அடித்தபடியினாலே எந்த கடல் கொந்தளித்தது? பதில் கலிலேயா கடல். கேள்வி 11. சீஷர்கள் ஏறக்குறைய எத்தனை மைல் தூரம் தண்டு வலித்து போனார்கள்? பதில் 3-4 மைல். கேள்வி 12. ஜனங்கள் இயேசுவை தேடிக்கொண்டு எங்கே வந்தார்கள்? பதில் கப்பர்நகூமுக்கு. கேள்வி 13. அழிந்து போகிறது எது? பதில் போஜனம். கேள்வி 14. தேவனுக்கேற்ற கிரியை எது? பதில் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. கேள்வி 15. தேவன் அருளிய அப்பம் எது? பதில் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே. கேள்வி 16. ஜீவ அப்பம் யார்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி 17. யாரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான்? பதில் இயேசுவினிடத்தில். கேள்வி 18. இயேசு யாருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தார்?
பதில் தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே. கேள்வி 19. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எதை அடைவான்? பதில் நித்திய ஜீவனை. கேள்வி 20. எது நிமித்தம் யூதர்கள் இயேசுவை குறித்து முறுமுறுத்தார்கள்? பதில் நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம். கேள்வி 21. பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற எவனும் யாரிடத்தில் வருகிறான்? பதில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில். கேள்வி 22. எந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்? பதில் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பத்தை. கேள்வி 23. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவனுடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே எது இல்லை? பதில் ஜீவன் இல்லை. கேள்வி 24. இயேசு ஜீவ அப்பத்தை குறித்து எங்கே சொன்னார்? பதில் கப்பர்நகூமிலுள்ள ஜெப ஆலயத்திலே. கேள்வி 25. எது ஒன்றுக்கும் உதவாது? பதில் மாம்சமானது. கேள்வி 26. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கிறது? பதில் ஆவியாயும் ஜீவனாயும். கேள்வி 27. யார் இயேசுவுடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்? பதில் அவருடைய சீஷரில் அநேகர். கேள்வி 28. இயேசு யாரை நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார்? பதில் 12 நோக்கி. கேள்வி 29. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றது யார்? பதில் சீமோன் பேதுரு. கேள்வி 30. இயேசு உங்களுக்குள்ளும் ஒருவன் எப்படி இருக்கிறான் என்றார்? பதில் பிசாசாயிருக்கிறான். கேள்வி 31. இயேசுவை காட்டிக் கொடுக்கப் போகிறவன் யார்? பதில் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.